உலகம் முழுவதும் காதலர் தினம் கொண்டாடப்படுவதையொட்டி பிப்ரவரி 8ஆம் தேதியன்று ப்ரப்போஸ் டேவாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளில் உங்கள் க்ரஷ் விதவிதமாக மெசேஜ் செய்து வரலாம். அதற்கான டிப்ஸை இங்கு பார்ப்போம். காதலர் தினம் காதலர்களுக்கு மட்டும்தான் சொந்தமா என்ன? காதலில் தோற்றவர்களுக்கும் காதலில் ரிலீக்ஸ் இல்லாதவர்களுக்கும் காதலித்து திரும்ப காதலிக்கப்பட்டவர்களுக்கும் என அனைவருக்கும் சொந்தமானது தான் இந்த காதலர் தினம். இப்போது அதில் புதிய ட்ரெண்டாக இந்த தினம் வரும் முழு வாரத்தில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தினமாக கொண்டாடப்படுகிறது. அப்படி கொண்டாடப்படும் தினங்களில் ப்ரப்போஸ் டேவும் ஒன்று. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமாக கொண்டாடப்பட வருகிறது. இந்த தினத்தில் உங்கள் க்ரஷிடம் காதலை எப்படியெல்லாம் கூறலாம், இதோ அந்த டிப்ஸ். காதலை சொல்வதற்கும் அதில் நிகராக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளாமல் பட்ட தாங்கிக் கொள்ளும் மனம் கொள்வதற்கும் ஒரு சக்தி வேண்டும். இது காதலை தெரிவிக்கும் நாள் மட்டுமல்ல, காதலர்கள் அல்லது கணவன் மனைவிக்குள் இருக்கும் உறவானது எவ்வளவு உன்னதமானது என்பதை தெரிவித்துக் கொள்ளவும் இந்த ப்ரப்போஸ் டே விளங்குகிறது. இதை நினைவூட்டும் இந்த ப்ரப்போஸ் டேவில் உங்கள் காதலுக்குரிய நபருக்கு எந்த மாதிரியான ப்ரப்போஸ்களை தெரிவிக்கலாம்? என் இதயத்தில் ஏதோ ஒன்று குறைந்தது போல உள்ளது. நீ வந்து அதை நிறைவு செய்வாயா? நீ இல்லாமல் என் வாழ்வே முழுமை அடையாது. நீ எனதாக வாழ்நாள் முழுவதும் இருப்பாயா? இன்று, நேற்று, நாளை என எனது எல்லாமே நீதான். என்னை திருமணம் செய்து கொள்வாயா? உன்னுடன் இருக்கும் அனைத்து நிமிடங்களும் கனவு போல உள்ளது. அந்த கனவை நிஜமாக்க என்னுடனே இருப்பாயா? எனக்கு காதலில் நம்பிக்கை வர காரணமே நீதான். என் இதயம் உனக்காக தான் துடிக்கிறது. நீ இதை பத்திரமாக பார்த்து கொள்வாயா? வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு உன்னை காதலிக்கிறேன். நீ என்னுடனே இருப்பாயா? இருளான எனது நாட்களில் ஒளியாக இருப்பது நீதான். வீட்டிலும் விளக்கேற்ற வருவாயா? இதயம், உடல், பொருள், ஆவி அனைத்திலும் நீதான். நீ எனதாக கடைசி வரை இருப்பாயா? உனக்காகத்தான் என் வாழ்நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். என் கனவுகளை நிஜமாக்க வருவாயா? நான் இப்படி இதற்கு முன்பு உணர்ந்ததே இல்லை. என்னை இதே போல் வாழ்நாள் முழுவதும் உணர செய்வாயா? நீ எங்கு சென்றாலும் என் மனது உன்னுடனே இருக்கும். நீ எப்போதும் எனது அருகில் இருப்பாயா? உன்னில் நான் விழுந்து விட்டேன். மீண்டும் எழ விருப்பமே இல்லை. நீ என்ன மந்திரவாதியா? உன்னை நான் பார்க்கும் போதெல்லாம் என்னை சுற்றி இருப்பவைகளை மறந்து போய்விடுகிறது. நான் கவிதை எழுதும் ஆள் இல்லை. ஆனால் உனக்காக ஒரு நல்ல காதல் கதையை எழுதுவேன். அதில் நாயகியாக இருக்க சம்மதமா? உன்னை நான் சந்தித்தது தான் இந்த வாழ்க்கையிலே சொந்த உருப்படியான ஒரே விஷயம். உன்னுடன் இருந்தால் உலகையே வென்ற தேம்பு கிடைக்கும். இப்படி தினமும் உணர வேண்டும் என நினைக்கிறேன். இப்படியெல்லாம் ப்ரப்போஸ் செஞ்சு உங்கள் ப்ரப்போஸ் டேவை ரொம்ப ஸ்பெஷலாக மாற்றிக்கோங்க. மறக்காமல் சினி ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.